வாடா ஒரு வழியாக சாப்பிட்டு வந்தாச்சு. முடியல, ரொம்ப ஓவராக போச்சு. ஆனால் கொஞ்சம்லாம் நஞ்சம்லாம் சூப்பர் இல்லைங்க, சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த தடவை தான் நான் சாப்பிட்ட சிக்கனில் நான் செஞ்சதுலேயே வந்து மசாலா பொடி எதுவுமே சேர்த்தாமல் செஞ்சது, வெறும் மிளகா பொடி மட்டும்தான். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா மிளகா பொடி தான் சேர்த்துனேன். அந்த மிளகா பொடியே வேறு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சிருந்தனால அள்ளுது. தென் அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, தண்ணி, இவ்வளோ தாங்க. 10 நிமிஷம் தாங்க. 10 நிமிஷத்தில் எப்படி ஃப்ரைடு சிக்கன், ட்ரை அண்டு சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் சிக்கன் செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடிக்கல்ல அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன தக்காளி 2, இவ்வளோ தான். அடுத்து அடுப்பு பற்ற வச்சு வாணலியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு, சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கு நான் சேர்த்திருக்கிறது வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் ஃபுட்டுக்கு டேஸ்ட்டு. நீங்களும் நல்லெண்ணெயே சேர்த்துங்க, டேஸ்ட் இன்னும் அதிகமாக கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கனை, அதுவும் டெலி ஃப்ரெஷ்ஷில் வாங்கினது. இது ஸ்பெஷல் சிக்கன். ஸோ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் எதுவுமே யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே தக்காளி போட்டு வதக்கிடலாம். அவ்வளோதான், தக்காளி வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் தக்காளி வெந்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மிளகா பொடி சேர்த்துறோம். இது வந்து ஆந்திரா மிளகா, கலரும் நல்லா வரும், ரெட்டிஷாக வரும். தென் அப்புறம் காரமும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வெங்காயம் வெந்துருச்சு, தக்காளி எல்லாமே வெந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம மெயின் டிஷ்ஷை உள்ளே போட போகிறோம். கோழியை உள்ளே இறக்கியாச்சு. இது வரைக்கும் அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். அடுத்தது கோழி இறக்கியாச்சு. இந்த கோழி வந்து ஜஸ்ட்டு 8 to 10 நிமிஷம்தான் வெந்துடும். நார்மல் சிக்கன் 15-20 நிமிஷம் வேகும். இது டெலி ஃப்ரெஷ் சிக்கன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப எலசான சிக்கன் இது, அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போது இது வரைக்கும் நான் எதுவும் தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கனே வந்து தண்ணி விட்டு அதே வேக ஆரம்பிச்சிடும். தென் அதே மாதிரி அந்த எண்ணெயிலையும் மசாலாலையும் தான் வெந்துட்டுருக்கு. ஆயிடுச்சு, சிக்கனே தண்ணி விட்டுருச்சு. நான் எந்த தண்ணியும் ஊற்றவே இல்லை, சிக்கனே தண்ணி விட்டுருச்சு. ஜஸ்ட் எண்ணெயிலே வதக்கியிருக்கோம். இது ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரை ட்ரை. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் இது வதக்குனா, இன்னொரு 4 நிமிஷம் வதக்குனா போதும், இது ரெடி ஆயிரும். ஏன்னா இப்போவே ஒரு 90% வெந்துருச்சு. இன்னும் 4 நிமிஷம்லாம் தேவையில்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இப்போ 6 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து ட்ரை சிக்கன் பண்ணல இந்த தடவை. எனக்கு ட்ரை சிக்கன்னா இதோடு இறக்கிடுவேன் இன்னும் 2 நிமிஷத்தில். எனக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும், எனக்கு கிரேவி தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது, ஒரு அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகிருக்கும். சுடுது, வாவ்
சூப்பராக வந்திருக்குதுங்க. 8 நிமிஷத்துலேயே சூப்பராக வந்துருச்சு. அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டால் போதும். இன்னொரு 2 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இப்போவே வெந்துருச்சு. அந்த மசாலா கூட அந்த நம்ம தண்ணி ஊற்றணும்ல, அந்த தண்ணியில் கொஞ்சம் இறங்கினா போதும். அவ்வளோதான், நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஃபினிஷ்டு. 10 நிமிஷம் ஆச்சு கரெக்டாக. ஸோ ஃப்ளேவரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். உப்பு முதல்லே போட்டனால டேஸ்ட் பார்க்க வேண்டியதில்லை, கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டால் காரமும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அப்படியே மேலால் தூவிப்பிட்டு சர்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். தென் அப்புறமா செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷம் சிக்கன் வேகிறதுக்கு, 5 நிமிஷம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேகிறது. மொத்தம் 15 நிமிஷத்தில் சிக்கன். அதுவும் 2 டைப்பில் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, கிரேவி ஆர் ஃப்ரை. தேங்க்யூ. சோறு போடுங்க சீக்கிரம், பசிக்குது. ஓகே. சிக்கன் தான் அதிகமாக சாப்பிடணும், சோறு கம்மியாக தான் இருக்கணும். வாவ், சிக்கனை ஓப்பன் பண்ண போகிறேன். வாவ், ஸ்மெல் சூப்பராக இருக்குது, செம்ம. இன்னைக்கு ஒரு கடி கடிச்சு ஒரு வெட்ட போகிறோம். அப்படியே அழுங்காமல் கிரேவியோடு எடுத்து சாப்பாட்டோட கொஞ்சம் பீஸை எடுத்து சாப்பாட்டோடு அப்படியே வச்சு எடுத்து வாயில் வச்சா செம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருங்க, இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. டெல்லி ஸ்டைல் மாங்காய் குழம்பு. அது நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா மாங்காய் குழம்பு வைக்கலான் இருக்கோம். மாங்காய் குழம்பு டெல்லி ஸ்பெஷல். டெல்லியில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் டெல்லி போனப்போ எனக்கு மாமா இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி நாளைக்கு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணுன்னா, முந்தின நாள் நைட்டே அந்த மாங்காவை வந்து மேரினேட் பண்ணணும். என்னடா சிக்கனை தான் மேரினேட் பண்ணுவாங்க, நீ மாங்காவை பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, மாங்காய் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மாங்காயை என்ன பண்ணணும், நமக்கு பொடியாக வேணுமா, இல்லை இதெல்லாம் மாங்காய் சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி நாருள்ள மாங்காயாக பார்த்து வாங்கணும். அப்படின்னா தான் வந்து குழம்புக்கு கொஞ்சம் புளிப்போட கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஊறுகாய் போட்டால் செம்மையாக இருக்கும். நாளைக்கு ட்ரை பண்ண போகிறோம். வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், தூக்கலாக போட்டுக்கலாம். உப்பு தூக்கலாக போட்டு, மிளகு பொடி லைட்டாக போட்டு, நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடணும். உப்பு, மிளகாப்பொடி, நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா குலுக்கி விட்டு அப்படியே தட்டில் போட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலாம் வைக்க வேண்டியதில்லை, வெளியே வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் நார்மலாக எப்பவும் போட குழம்பு செய்யும்போது மாங்காயை அறுத்து தனியாக போடுவீங்க. அதுக்கு பொதுவாக இந்த மேரினேட் பண்ணி வச்ச மாங்காயை எடுத்து போட்டுருங்க. உப்பில் ஊறி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் குழம்புக்கு உப்பு கம்மியாக போடுங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மாங்காய் குழம்பு உங்கள் சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஊறி இருக்கும். மாங்காயை கடைசியில் குழம்புல போடும்போது கடைசியாக போடுங்க, முதல்ல போட வேணாம். குழம்பு காஞ்சி இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டாலே போதும். ஓகேவா? செஞ்சு பார்த்துட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்பி செய்யுங்க, நல்லா இருக்கலாம். தேங்க்யூ.